நேயர்களே, இப்பொழுது நாம் மாற்றுக் குரலுக்காக ஒரு சர்வதேச செய்தி இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது. அமெரிக்கா 14 அம்ச கோரிக்கைகளை கொடுத்த பிறகும் இப்பொழுது போர் தொடரும் என்கின்ற ஒரு நிலையில் தாக்குதல் தென்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய நெறிமுறைகளுக்கு ஒருபோதும் பணியாது என்றும் அந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா தற்போது சீஸ்ஃபயர் என்று சொல்லக்கூடிய அந்த தற்காலிக சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் ட்ரூஸ் நிறுத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க கப்பல்கள் விரைந்து வந்தாலும் தாக்குதலை அவர்களால் தொடர முடியாததற்கு என்ன காரணம்? இந்த 14 அம்ச திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று நமக்கு தகவல் வந்திருக்கு. இந்த 14 அம்ச திட்டத்தில் முதலாவது அணுசக்தி சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் என்ட்ரி செய்வது தொடரும். அதாவது அது 12 வருஷம் தொடரக்கூடாது. அது வைத்துக் கொள்ளலாம், ஈரானே வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 12 வருஷம் அணுசக்தியோ பாம் செய்வதோ செய்யக்கூடாது. அப்படி ஒரு கண்டிஷன். அது டிராஃப்ட் நமக்கு வரல. மீதி உள்ள விவகாரம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அவங்க தே ஹவ் பீன் மானிட்டர்ட். அது ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. இது அவர்களுடைய முதலாவது கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை என்னவென்றால், அமெரிக்காவுடைய கோரிக்கை, முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய பணத்தை உடனடியாக வெளியிட்டுருவார்கள். த ரிலீஸ்டு 10 lakhs rupees crores 10 லட்சம் கோடிக்கான பணத்தை அவர்கள் ரிலீஸ் செய்து விடுவார்கள். மூன்றாவது விவகாரம், ஹெர்மூஸில் தடைகளிற்று செல்ல வேண்டும். எது? கப்பல்கள் எல்லாம் செல்லலாம். இப்படி ஒரு பாசிட்டிவாக 14 கோரிக்கைகளை வைத்திருக்கிற போதும் இந்த 14 கோரிக்கைகளை குறித்தும் ஈரான் இதுவரை எந்த பதிலும் கடந்த ஒரு 4-5 நாட்களாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு விவகாரமும் நடக்கவில்லை என்பதுதான் முக்கியம். இதற்கிடையிலே ஹெர்மூஸில் இருந்து 3 ஈரான் கப்பல்களை தாக்கியதாகவும் அவர்களுக்கு பதிலாக அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்பட்டதாகவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சோழியன் குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்கிற மாதிரி அமெரிக்கா தற்போது எதற்காக இந்த பயணத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள், எதற்கு சமாதானம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு பின்னால் 1008 அரசியல் வரலாறு உண்டு. உங்களுக்கு நல்லா தெரியும். 1008 வரலாறுகள் உண்டு. ஆக இந்த விவகாரத்தை எல்லாம் நாம் உற்று நோக்கி பார்க்கிற போது ஏதோ ஒரு விவகாரத்தில் அமெரிக்கா பின்னடைவை சந்தித்திருக்கிறது. காரணம், அமெரிக்காவிடத்திலே ஆயுதங்கள் இல்லை, அமெரிக்காவிடத்திலே ஆயுத பற்றாக்குறை மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த காரணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தான் அமெரிக்கா தற்போது போரில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில் பின்னோக்கி செல்கின்றது என்ற கருத்து நமக்கு தெரிகின்றது. இதற்கிடையிலே இஸ்ரேலுக்கு உள் பெரிய அளவிலான குழப்பம். ஆயுதங்களை சமன்படுத்துவதற்கு ஆயுத பலம் ஒரு பக்கம் குறைந்திருந்தாலும் மற்றொரு பக்கம் இஸ்ரேலில் ஆட்கள் பற்றாக்குறை, இராணுவ வீரர்களின் பற்றாக்குறையால் அவர்கள் தவித்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது 1. 2. மூன்றாவது விவகாரம், நீண்டகால அமெரிக்காவினுடைய பார்ட்னர்களாக இருந்த சவுதி அரேபியா தற்போது அறிவிப்பு செய்திருக்கிறது, நாங்கள் இனி அமெரிக்காவினுடைய பார்ட்னர்கள் இல்லை என்ற கருத்து இப்பொழுது அறிவிப்பாயிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய பார்ட்னராக இல்லை என்று அறிவித்திருப்பது நம்ம ஏற்கனவே சொன்னதான், நீண்ட காலத்திற்கு அவர்களுக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும். அமெரிக்கா கப்பல்கள், அமெரிக்காவுடைய விமானங்கள் சவுதியினுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய விமான தளங்களிலிருந்து ஈரானை அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது. இப்படியெல்லாம் சவுதி சொல்லியிருக்கிறது. இப்போ ஏன் சவுதி சொல்லிச்சு? 80-90 வருஷ நட்பை இன்றைக்கு முறித்தது, அல்லது இதே போல ஒரு வார்த்தையை சவுதி அரேபியா பயன்படுத்தியிருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. இப்போ 2 விஷயத்தில் சொல்கிறாங்க. அமெரிக்கா இந்த போரிலிருந்து பின்னடைவு ஏற்பட்டதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, முதல்ல 12 நாள் தாக்குதல், இரண்டாவது 40 நாள் தாக்குதல், அதில் சீஸ்ஃபயர்
இந்த சீஸ்ஃபயர் முடிந்த பிறகு இப்போது போரை நிறுத்துவோம் தற்காலிகமாக என்று போரை சாக்கி அழிக்கப் போகிறோம் என்று சொல்லித்தான் 15,000 வீரர்களோடு 20 கப்பல்களோடு 100 விமானங்களோடு வந்து இறங்கினார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். 15,000 படை வீரர்கள், 100 விமானங்கள், எஃப் சீரியஸ் விமானங்கள், அதே போன்று 20 கப்பல்கள். அப்ப திடீர்னு இவ்வளவு ஆணவத்தோடு கொட்டு முரசை போர் முரசைன்னு சொல்லிட்டு திடீர்னு போரை நிறுத்திட்டானே எதுக்கு அப்படின்னு கேள்வி வருது. அப்படி கேள்வியெல்லாம் பார்க்கிற போது தான் தெரிகின்றது, அமெரிக்கா கதை முடிந்தது. அமெரிக்காவின் கதை முடிந்தது. அப்ப அமெரிக்கா ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் பின்னோக்கி சென்று விட்டார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் பின்னோக்கி சென்று விட்டார்கள். ஆக அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது சவுதி அரேபியா சொன்னதுதான் அமெரிக்காவுக்கு கொள்கை ரீதியான ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப். சவுதி பெரிய நாடு, ஏராளமான தளங்கள்லாம் இருக்கு. அப்ப அவங்க இப்பொழுது எங்கள் நாட்டுடைய தளத்தை பயன்படுத்தக்கூடாது, ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னதும், புஜைரா என்கின்ற ஒரு தளம் மிக முக்கியமாக இருக்கிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஏயில் இருக்கக்கூடிய அந்த புஜைரா தளம் தான், அதுதான் இவர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக இடம், அதாவது துறைமுகம். அதையும் தாக்கியிருக்கிறார்கள். 15 மிசைல் மூலம், 4 ட்ரோன்கள் மூலம் பெரும் தாக்குதலை நடத்தியதை அமெரிக்கா ஷாக் ஆயிருக்கு. இப்போ இந்த போரில் 15,000 படை வீரர்களும் 100 எஃப் சீரியஸை கொண்டு வந்து தாக்குதலை நடத்த முற்பட்ட போது திடீரென அவர்கள் நிறுத்தி இருப்பதன் காரணம் இதுதான், வேற ஒரு காரணமும் இல்லை. இதுதான் காரணம். அவர்களால் தொடர்ந்து செய்ய முடியாத காரணம், சவுதி அரேபியா எங்கள் நாட்டுடைய வான்பரப்பை நீ பயன்படுத்தக்கூடாது, எங்கள் நாட்டுடைய தளத்திலிருந்து விமானங்களை ஏவி ஈரானை கொண்டு போடக்கூடாது. இது அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இந்த மாதிரியான கடுமையான சிக்கலில் அதே போன்று யுஏஇ, இப்போ 3 பேர் தான் பார்ட்னர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா, இஸ்ரேல். இப்பொழுது சவுதி அரேபியா தனித்து நிற்கிறது. சவுதி அரேபியாவை போன்று கத்தரும் முடிவெடுக்கப் போகிறது. பிராந்திய வல்லரசாக ஈரான் உருவெடுத்து விட்டது. ஈரானை இவர்கள் கப்பலை அழித்தாலும் போனாலும் அவர்கள் இன்னும் 6 மாதம் 8 மாதத்துக்கு போர் செய்வார்கள். ஆனால் அமெரிக்காவின் நிலைமை அப்படி இல்லை. பெட்ரோல் விலை ஏறிவிட்டது, இன்ஃப்ளேஷன் ஏறிவிட்டது, எல்லா விவகாரமும் ஏறிவிட்டது. அமெரிக்க கப்பல்கள் 800 கிலோமீட்டருக்கு அங்கட்டும் 1000 சில்லறம் அங்கேயும் நிற்கிறார்கள், எங்கேயோ போய் நிற்கிறார்கள். அமெரிக்க கப்பல்கள் இந்த பெர்ஷியனில் இல்லை, ஓமன் பக்கத்தில் ஒன்று நிற்குது, அப்புறம் 800க்கு அள்ளி தள்ளி நிற்குது, எங்கெங்கெல்லாமோ போய் நிற்குது. ஏன் இந்த பக்கம் வந்தால் அவங்க காலி செய்து விடுவார்கள். இந்த பயத்தில் தான் அமெரிக்கர்கள் அங்கே நிற்கிறார்கள். ஏன்னா ஃபுல் பிரிட்ஜ் வார செய்யலனும், ஃபுல் பிரிட்ஜாக வார செய்யலை. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரான் தனது நாடுகளில் முழுமையாக வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கிடையில் கத்தருக்கும் சவுதிக்கும் இடையில அமெரிக்காவினுடைய KC-46A, KC-135 2 ரீஃபில்லிங் டேங்கர்கள் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் வலிமையான பல மில்லியன் டாலர்கள் கொண்ட 2 விமானங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ஏற்கனவே கடுமையான எச்சரிக்கை சொன்னார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தியிலே பறக்கும் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஹெர்முஸுக்குள் வராத, அது எங்களுடைய பார்ட்டு மெயினா, அதான் அவங்களுடைய கண்டிஷன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவினுடைய பெரிய அளவிலான KC-46A மற்றும் KC-135 போன்ற விமானங்கள் மாயம் என்ற தகவல் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளானதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இப்போ இந்த சூழல் அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிற நேரத்தில் சீனாவினுடைய 5 நிறுவனங்களுக்கு அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய 14ஆம் தேதி சீனாவுக்கு அவர் பயணிக்க போகிறார், அது வேறு விவகாரம். அதற்கிடையில் அவர் தடை செஞ்சிருக்கிறார். என்னதான் பேசினாலும் சீனாவுக்கு இவர்கள் நல்லவர்கள் அல்ல என்பது சீனா தெரியும். சீனா என்ன சொல்கிறது, எங்கள் நாட்டின் மீது எந்த தடை செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கும் ஈரானுக்கும் உள்ள உறவு நெருக்கமானது. இப்போ ஈரான் இந்த அளவுக்கு வலிமையாக அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் சீனாவினுடைய செய்வதி படங்கள் தான். அதையும் சொல்கிறது, தனித்து நின்று ஈரான் வெற்றி பெறவில்லை,
ஈரானுக்கு இந்த துல்லியமாக ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு சீனாவும் ரஷ்யாவும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் உதவி செய்தார்கள் என்ற தகவலும் நமக்கு வந்திருக்கிறது. இப்போ சீனா என்ன சொல்லியிருக்கிறது? ஐநா சபையினுடைய அங்கீகாரம் சர்வதேச சட்டங்களில் குறிப்பிடப்படாத ஒருதலை பட்சமான நடவடிக்கை என சீனா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சீன நிறுவனங்களுக்கு அமெரிக்கா 3ஆம் நிலை நாடுகளோடு பொருளாதார வர்த்தகம், அது மட்டுமில்லாமல் அது சார்ந்த இயல்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதை தடை செய்து கட்டுப்படுத்துதல், இத்தகைய நடவடிக்கையினால சர்வதேச சட்டங்கள் மற்றும் அடிப்படை நெறிமுறைகள் மீறப்படுகிறது என்று சீனா கடும் குற்றச்சாட்டை வைத்து விட்டார்கள். இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் ஹெர்மூஸை திறக்க வேண்டும். ஹெர்மூஸை திறக்க வேண்டும் என்றால் ஈரான் சொல்கிறது, நாங்கள் திறந்து விடுவோம், நாங்கள் கலெக்ஷன் செய்வோம், நீ கேட்பது யார்? அமெரிக்கா இதை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இங்கிருந்து அவர்கள் கிளம்பி போய்விட முடியாது. காரணம், ஏன் கிளம்ப முடியாது என்று சொன்னால் நிலைமை மோசமாக இருக்குது. நிலைமை இதுவரைக்கும் நடக்காத விஷயம். போரை இடைநிறுத்தம் செய்து நிறுத்திவிட்டால் அவர்களுடைய தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும். அப்போ அவர்கள் ஹெர்மூஸிலிருந்து அவர்கள் தப்பிவிட முடியாது. ஆகவே தான் இப்பொழுது அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம், செறிவூட்டலுக்கு தற்காலிக தடை, பில்லியன் கணக்கான நிதியை முடக்கியிருப்பதை திறந்துவிடப் போவதாகவும் இந்த 14 கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் ஈரானுடைய மசூத் பெசஸ்கியான், த பிரசிடென்ட் ஆஃப் தி கண்ட்ரி, முஜ்தபா கமேனி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறதாக அவர் டிஸ்க்ளோஸ்டு ஓப்பன் மீடியா. ஆக இந்த தகவல்கள் எல்லாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முஜ்தபா கமேனி உயிரோடு இருப்பதும், ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் அவரை சந்தித்து மிகச்சிறந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஈரானுக்கு 3 கப்பல்கள் உடைப்பட்டாலும் ஈரான் அதை மறுத்திருக்கிறது. அமெரிக்கா தாக்கியிருக்கலாம், சேதாரம் என்பது 2 பக்கம் வரும். அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு அமெரிக்க கப்பல்களும் கொரிய கப்பல்களும் பட்டி எரிகின்றன. கொரியாவை போருக்குள் இழுப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்தார்கள், அதுவும் தோல்வியில் சந்தித்தது. இதான் தற்போதைய நடவடிக்கை. மீண்டும் அடுத்த செய்தியில் விரிவாக பார்ப்போம். நாளை சந்திப்போம். நன்றி.